நேயர்களே வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் கர்நாடகாவில் இருந்து செய்தியாளர் அசோக்குமார் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் அசோக்குமார். வணக்கம் சார். தர்மசாலாவில் என்ன நடக்குது? ஆல்ரெடி 12 பிணங்கள், அதுக்கப்புறம் கூடுதலாக ஒரு 10க்கும் மேற்பட்ட பிணங்கள் எடுக்கப்பட்டதாக சொன்னாங்க. அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு ஜாக்கெட் பிட்டு, இது போன்ற விஷயங்கள் நிறைய இங்கே கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிணங்களை தோண்டும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுதுன்னு சொன்னீங்க. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது? புது அப்டேட் ஏதாவது இருக்கா? புதுசாக ஒரு சாட்சி ஒருத்தர் நான் சாட்சி அளிக்கிறேன், நான் பணத்தை பிதைக்கும் போது பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டீட்டெயில்டாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நேற்று எஸ்ஐடி போலீஸ் மத்தியானம் சாப்பிட கூட இல்லை. அவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க. நேற்று மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூட, எப்பயுமே மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு 2 மணி நேரம் லீஜர் எடுத்துட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் வேலை செய்யறது தான் வழக்கமா இருந்துச்சு கடந்த 6 நாளா. ஆனா நேத்து மத்தியானம் 10வது பாயிண்ட்ல தோண்டி இருக்காங்க. ஒரு 5ல இருந்து 6 பிணங்களை ஒரே குழியில இருந்து எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அதுல ஒரு பிணம் ஃபுல் ஸ்கெலிட்டன், அது தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா எலும்பு கூடுகளுமே ஒரு பிணத்தோட எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. மித்தது வேற ஒரு 4-5 வேற வேற பிணத்தோட எலும்புகளா இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. அத்தனையும் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல சீல் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அது இல்லாம ரீசெண்டா ஏதோ ஒரு பணத்தை புதைச்சிருப்பாங்க போல. ஒரு 2 மாசம், இந்த 2 மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு பணத்தை அதே இடத்துல அக்கம் பக்கம் எங்கேயோ புதைச்சிருப்பாங்க போல. அவங்க 8-10 அடி டிஸ்டன்ஸ்ல தோண்டிட்டு இருக்கிறதுனால இதுக்கு பக்கத்துல புதைச்சிருந்த ஒரு பாடி கூட அழுகுன நிலையில கிடைச்சிருக்கு. அப்ரூவர் சொல்லிட்டு இருக்கிறது 2014 வரைக்கும் நான் இங்க வேலை செய்யும் போது நிறைய பாடியை புதைச்சுன்னு சொல்லியிருக்கான். ஆனா இவங்க அதுக்கு அப்புறமும் நிறைய கொலைகளை பண்ணிருப்பாங்க போல. இப்போ 2 மாசத்துக்கு முன்னால ஏதோ கொலை பண்ணிருப்பாங்க போல. ஒரு அழுகுன நிலையில ஒரு பாடி கிடைச்சிருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு நேற்று உப்பு மூட்டையெல்லாம் போச்சு. ஒரு 7-8 மூட்டை உப்பு மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போனதை அங்க இருக்கிற நம்ம செய்தியாளர்கள் பார்த்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இவங்க பாக்ஸ்ல எல்லா ஸ்கெலிட்டானையும், அதாவது எல்லா எலும்பு கூடுகளையும் போட்டு பக்கத்துல இருக்கிற மணிப்பால் அப்படிங்கிற ஒரு இதுல லேபரட்டரியில சேவ் பண்றதுக்கு எஃப்எஸ்எல் டீம் அதை எடுத்துட்டு போயிருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி சார், இது இவ்வளவு மாஸ்பரியல். இப்ப என்னதான் இவங்க அநாத பணத்தை தான் நம்ம புதைச்சோம் அப்படின்னா, ஒரே குழியில 7-8 பணத்தை இந்த மாதிரி எல்லாம் புதைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? இன்னைக்கு 11, 12, 13வது பாயிண்ட்ல இன்னைக்கு ஒரே நாள்ல 3 பாயிண்ட்ல தோண்ட போறதா எஸ்ஐடி ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாம அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல கல்கேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல 12 வயசு சிறுமியை நான் புதைச்சிருக்கேன்னு இதுக்கு முன்னால அவன் என்ன அப்ரூவர் சொல்லியிருந்தான். அந்த இடத்துல ஒரு பாதுகாப்புக்கு ஆன்டி நக்சல் ஃபோர்ஸ் போலீஸ் ஒரு 10 பேரை நிக்க வச்சிருந்தாங்க கடைசி ஒரு வாரமா. இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள அங்க கூட தோண்டலாம் அப்படிங்கிற ஒரு இதை எஸ்ஐடி டீம்ல இருந்து டீட்டெயில் வந்திருக்கு. ஆனா எஸ்ஐடி அதிகாரப்பூர்வமா ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ என்னென்னமோ வெளியே தரல. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸா இருக்கிறதுனால டெய்லி ப்ரெஸ் ரிலீஸ் தர முடியாது. ஒரு நியூஸ் எஸ்ஐடில இருந்து வெளியே வந்தா கூட அந்த நியூஸ்க்கு பல ஆங்கிள் கொடுத்து இங்க நியூஸ் பண்றவங்க வேற வேற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே சங்கி நியூஸ் சேனல் தான். இப்பயும் இனங்களை அந்த கோயில் சுத்தி முத்தி அது கோயிலா சுடுகாடாங்கிறதே கன்ஃபியூஷன் ஆகுற ஸ்டேட்டஸ்ல தான் மொத்த கர்நாடகமும் இருக்கு. கர்நாடகம் வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இந்த கேஸ ஒரு வாரத்துக்கு முன்னால பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கர்நாடகாவோட மக்கள் பார்க்குற பார்வை சேஞ்ச் இருக்கு. ஆனா அதை வேற மாதிரி டைவர்ட் பண்ற எல்லா வேலையும் இங்க காசு வாங்கிட்டு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை ஓப்பனா செஞ்சுட்டு இருக்காங்க, டிவி அண்ட் பிரஸ். அதனாலேயே எஸ்ஐடி இந்த டீட்டெயில முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்காம அவங்க அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், அப்படி அதுதான் நல்லதுன்னு கூட கருதுறவங்க இருக்காங்க. இதுக்கு நடுவுல சார் நேத்து ஒரு 2 நாளைக்கு முன்னே கடந்த வெள்ளிக்கிழமையே விஜயன் அப்படின்னு ஒரு ஆளு இந்த கோயில் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாரு. அதை எஸ்ஐடி கிட்ட கொடுங்க, தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு அவரு. எஸ்ஐடி கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி கடைசியில் எஸ்ஐடி இல்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி நேத்து தர்மஸ்தலா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் சார்? 2002-03ல ஒரு 15 வயசு பொண்ணை கிட்னாப் பண்ணதை நான் பார்த்தேன். நான் மட்டும் இல்ல, இந்த சுத்தி முத்தி வட்டாரத்துல நிறைய பேர் பார்த்தாங்க. ஒரு இது சாம்பல் கலர்ல ஒரு கார்ல 4 பேர் வந்தாங்க. பைக்லயும் ஆட்டோலயும் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு பைக்ல இருக்கிறவங்க அந்த பொண்ணை தூக்கி கார்ல போட்டு அவங்க அந்த பிள்ளைய கார்ல தூக்கிட்டு போனதை நாங்க பார்த்தோம். ஒரு 4-5 நாள் கழிச்சு காட்டுக்குள்ள அந்த பொண்ணு பிணமா கடந்தா. நாங்க போலீஸுகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் சார், இந்த மாதிரி 15 வயசு ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொண்டு இருக்காங்க, இந்த இடத்துல பாடி இருக்குன்னு. போலீஸ் அது பார்த்துட்டு கேஸ் அப்படியே மாத்திட்டாங்க. அது 15 வயசு பிள்ளை இல்ல, அது 40-45 வயசு யாரோ இங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அப்ப இருந்த லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த கேஸை மாத்தி அந்த இடத்துல அப்படியே புதைச்சிட்டாங்க. அந்த பணத்தை
இது கூட பண்ணல, அட்டாப்சி கூட பண்ணல, அப்படியே புதைச்சிட்டாங்க. இப்ப நீங்க வந்தீங்கன்னா நாங்க அந்த இடத்த காட்டுறோம், அதுக்கு நான் தான் சாட்சி. இந்த மாதிரி நிறைய கேஸ் இங்க ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப செய்தியாளர்களும் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் நடந்து 22 வருஷம் ஆச்சு. இப்ப வந்து எதுக்கு கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. பாருங்க, தர்மஸ்தலால இருக்கிறதே சுத்தி முத்தி ஒரு 1200 பேர் தான். அது ஒரு சின்ன கிராமம். தர்மஸ்தலாங்கிறது ஒரு சின்ன கிராமம். இங்க ம். கோடிக்கணக்கா காசு புழங்குறது இந்த கோயில் தர்மாதிகாரிகிட்ட மட்டும் தான் தவிர, வேற எல்லாருமே கூலி தொழிலாளர்கள் தான். அங்க யாருக்கும் சொந்தமா அவ்வளவா நிலம் கூட கிடையாது. அதையும் இவங்க தான் அடிச்சு புடுங்கிட்டு இருக்காங்க. ம். இவங்களுக்கு எதிரா நாம பேசினா நம்ம உயிருக்கு ஆபத்து வரும், நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு தான் நாங்க பயந்துட்டு உட்கார்ந்திருந்தோம். இது இல்லாம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த கோயிலோட கையாளுங்க மாரி தான் இருக்காங்க. கூலித்தை ம். இந்த கோயிலுக்கு ஏதோ காசு வாங்கிட்டு கொலை பண்ற மாரி தான் இந்த போலீஸ் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இவங்கள்ட்ட போய் எந்த தைரியத்துல நாங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறது? இப்போ எஸ்ஐடி வந்திருக்கு. சரியான விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த தைரியத்துல தான் நாங்க எஸ்ஐடி முன்னால வந்து நாங்க பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சார் இந்த விஜயன். இந்த ஓகே. விஜயன் யார் அப்படின்னா சார், இவர் வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் தோழரோட ஃபேமிலிக்கு சேர்ந்தவர். 1988ல ஒரு பெரிய கேஸ் நடக்குது சார் இந்த தர்மஸ்தலால. ஒரு கம்யூனிஸ்ட் லீடர், சாரி அவர் பேரு சற்று எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. 1980ல இருந்து 88 வரைக்கும் இந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு எதிராக அங்க ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் போராட்டங்கள் நடந்திருக்குது. அதுல ஓகே. ஒருத்தர் வந்து அங்க எலக்ஷன்ல கூட கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் எலக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது, எம்எல்ஏ எலக்ஷன்ல இருந்து பின் வாங்கணும்னு சொல்லி அவரோட பொண்ணு பத்மலதாங்கிற ஒரு பொண்ணு 17 வயசு சிறுமிய கடத்தி 53 நாள் கற்பழிச்சு 53 நாளுக்கு அப்புறம் கொலை செஞ்சு அந்த பொண்ணை தூக்கி எறிகிறாங்க சார். அந்த கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, சிஐடி விசாரிச்சிருக்கு. ஆனா இதுவரைக்கும் குற்றவாளிகள் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஒரு கேஸ் நீங்க நினைப்படுத்திக்கங்க சார். 1978ல பத்மவல்லி கேஸா இருக்கலாம், 88ல இந்த ம். 1978 வேதவல்லி கேஸ், ஒரு டீச்சரை வீட்டோட கற்பழிச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு பெட்ரோல போட்டு அந்த பொண்ணை கொளுத்திருப்பாங்க. அந்த கேஸ் 78. ம். 1986ல பத்மாவள்ளி கேஸ், 17 வயசு சிறுமிய அவங்க அப்பா எலக்ஷன்ல இருந்து பின்வாங்கல அப்படிங்கிறதுனால ப பெட்ரோல ஊத்தி கொளுத்திருப்பாங்க. 2012 சௌஜன்யா கேஸ், ரேப் அண்ட் மர்டர் கேஸ். இதுக்கு நடுவுல நெறைய ரேப் அண்ட் மர்டர் கேஸ் ஆயிருக்கு. அதுல 6 கேஸ் மட்டும் போலீஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார். எஃப்ஐஆர் ஆயிருக்கு. சிஐடியையும் எஸ்ஐடியும் வச்சு விசாரிச்சிருக்காங்க. சௌஜன்யாக்கு சிபிஐக்கு போயிருக்கு. அது எப்படி சார் 1200 பேர் மட்டுமே இருக்கிற ஊருக்குள்ள 6 கேஸ் ஃபைல் ஆகியும் சிபிஐயும் சிஐடி விசாரிச்சு ஒருத்தர் கூட குற்றவாளின்னு கண்டுபிடிக்கப்படல, ஒருத்தருக்கு கூட தண்டனை வாங்கி தர முடியலன்னா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுலயும் முக்கியமா இந்த பத்மலதாங்கிற பெண்மணி என்ன இருக்கு, அந்த பெண்மணிக்கு இவர் சொந்தக்காரர் டி விஜயன். அவரு தெளிவா சொல்லியிருக்காரு, என் வீட்லயே இந்த மாதிரியா இருக்கு, என் வீட்டு பெண்மணியே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இறந்துட்ட வாட்டி அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் இறந்துட்டாங்க சார். அந்த பெண்மணியோட அப்பா அம்மாவும் இப்ப இல்ல, அவங்களும் கூட இறந்துட்டாங்க. ஆனா எங்களுக்கு இத பத்தி பேசுறதுக்கு தைரியம் வரல. இப்ப எஸ்ஐடி முன்னால நாங்க பேச ரெடியா இருக்கோம். எங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு சுத்தி முத்தி நாங்களும் இடத்த காட்டுறோம், வந்து தோண்டட்டும், இன்னும் நூத்துக்கணக்கான பிணங்கள் கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா எஸ்ஐடி இதுக்கு என்ன முடிவெடுக்கும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சமீபத்தில ஒரு பிணம் வந்து அழுகின நிலையில கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஒட்டுமொத்தமா எவ்வளவு எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு அங்க? சார், இதுவரைக்கும் எஸ்ஐடி இத வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லல. எஸ்ஐடி சொல்ற வரைக்கும் எவ்வளவு பணம் கிடைச்சிருக்குதுன்னு நம்மனாலயும் உறுதியா சொல்ல முடியாது. ம். பிட்ஸ் அண்ட் பீஸஸா லீக் ஆகுற செய்திகள மட்டும் தான் நாங்களும் இதுட்டு இருக்கோம். அதுலயும் கூட எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்குன்னு த தெளிவா தெரியாது. நாள்லயே சார். நாள்ல பாயிண்ட் நம்பர் 1ல என்ன குழி தோண்டுறாங்க, அதுல வெறும் ஏடிஎம் கார்டு, ஒரு ரூபே கார்டு, ஒரு ஜாக்கெட் பிட் பீஸ் தான் கிடைச்சது அப்படிங்கிற செய்தி வெளிய வந்தது. அந்த செய்தி வந்து இன்னையோட 1 வாரம் ஆகுது. ஆனா அங்க வந்து 4 பேத்தோட சடலத்த முழு எலும்பு கூடுகள எடுத்திருக்காங்க அப்படின்னு எஸ்ஐடில இருந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குதுன்னு பெங்களூர் போஸ்ட்ன்னு அப்படின்னு ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு டிஜிட்டல் மீடியா செய்தி பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை அது ஃபேக் நியூஸா இருந்தா எஸ்ஐடி நேரம் அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இல்லைங்களா? நேத்து கூட ஒரு 15 வயசு பொண்ணோட பாடி எடுத்திருக்காங்கன்னு அதே பெங்களூர் போஸ்ட் வந்து செய்தி பண்ணிருக்கு. ம். தொடர்ந்து பெங்களூர் போஸ்ட்ல வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு டிஜிட்டல் மீடியா. அதுல இருந்து வந்துகிட்டு இருக்கிற செய்தி, தகவல்கள் எல்லாமே ரொம்ப ஆ அங்க இருக்கிற எவ்வளவு நோட்டோரியஸான ஹிஸ்டரி அப்படின்னு தர்மஸ்தலாவ தெளிவுபடுத்துற விதமா இருக்கு. அவங்க ஒருவேளை பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எஸ்ஐடி அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்கலாம் சார். அவங்க சொல்ற பிரகாரம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பாடிய இதுவரைக்கும் எடுத்திருக்காங்க. எல்லாமே மாஸ் பரியல். ஒரு 2, 3 குழியிலேயே இத்தன பாடி கிடைக்குதுன்னா, அவன் அப்ரூவர் ஆயிருக்கிற அந்த ஆளு வந்து இன்னும் 32 பாயிண்ட்ட மார்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அதாவது அந்த கோயில சுத்தி இருக்கிற நதி இருக்குது இல்லைங்களா? நேத்ராவதி நதிய சுத்தி ஒரு 13 பாயிண்ட் பண்ணியிருக்கான். இன்னும் காட்டுக்குள்ள 30, 32 பாயிண்ட் பண்றதுக்கு அவன் ரெடியா இருக்காங்க. இன்னும் பாயிண்ட் பண்ணல. ம். ஒருவேளை பெங்களூர் போஸ்ட் சொல்றது
உண்மையா இருந்தா வந்து இது இந்தியாவிலேயே இது ஒரு மிகப்பெரிய கேஸா இருக்கும். ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான பேத்த மாஸ் பரியல், அதுலயும் நூத்துக்கணக்கான பெண்ண ரேப் அண்ட் மர்டர் பண்ணி புதைச்சிருக்காங்க. இந்த வேதவல்லி கேஸா இருக்கலாம், பிரபுலதா கேஸா இருக்கலாம், சௌஜன்யா கேஸ மறுபடியும் ரீஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கேஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணா, தன்னைத்தான் யார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆளு சாவர வரைக்கும் ஜெயில விட்டு வெளிய வர இந்த ஜெயந்த் என்ற நபர் வந்து பிணங்கள புதைக்கும்பொழுது நான் பார்த்தேன்னு சொல்லி புதிய சாட்சியமா மாறியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? என்னதான் நடந்தது அங்க? அதான் சொன்னேனே சார். 20 வருஷத்துக்கு முன்னால கேஸ். 22 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண்மணிய கிட்னாப் பண்ணியிருக்கிறத நாங்க எல்லாருமே பார்த்தோம். அந்த கிட்னாப் பண்ண பெண்ண ரேப் பண்ணி, மர்டர் பண்ணி ஒரு 4, 5 நாள் கழிச்சு ஒரு காட்டுக்குள்ள ஒரு பகுதியில போட்டாங்க. நாங்க போய் சொன்னோம். போலீஸ் அத கண்டுக்கல. 40, 45 வயசு பொண்ணு யாரோ சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேஸையே மாத்தி எழுதி அங்கேயே குழி தோண்டி புதைச்சுட்டாங்க. அத நான் பார்த்துருக்கேன்னு சொல்றாரு. இப்ப கூட்டிட்டு போய் அந்த இடத்த காட்டுறதுக்கு கூட அவர் ரெடியா இருக்காரு. ஆனா எஸ்ஐடி இந்த விஷயத்துல வந்து ஆனா இந்த கேஸ் வந்து இப்ப தர்மஸ்தலா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பதிவாயிருக்கு. எஸ்ஐடி இந்த கேஸ எடுத்துக்காதான்னு தெரியல. லோக்கல் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கிறதுனால, லோக்கல் போலீஸ் ஃபர்ஸ்ட் இத என்ன மாரி ஆக்ஷன் எடுத்துக்குவாங்கன்னு வெயிட் பண்ணும் சார். லோக்கல் போலீஸா இல்ல எஸ்ஐடி இத கையில எடுத்து தோண்ட போறாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு இந்த அப்ரூவர் ஆயிருக்கிற சாட்சி யாரு இருக்கான், அவன் சொல்லியிருக்கிற குழிய தோண்டுறதுக்கு இன்னும் பல நாட்கள் ஆகும். இவங்க இன்னும் மம்முட்டியையும், கடப்பாரையும் வச்சு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாளையில இருந்து ஏதோ ஒரு புது கருவிய கொண்டு வந்து ஒரு 10 அடி ஆழத்துக்குள்ள பூமியில என்ன இருக்குன்னு ட்ரேஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு கருவிய கொண்டு வந்து நாங்க இப்ப வேலை பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கணும் சார். நாளையில இருந்து அத என்ன பண்ண போறாங்க. இந்த துணைத் தலைவர் ஒரு பேட்டி குடுத்தாரு இல்லைங்களா? பிரஸ் மீட் ஒண்ணு. சார். அந்த பிரஸ் மீட்ல பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. அவரே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் குடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சில விஷயங்கள் அங்க செய்தியாயிட்டு இருக்கு. அது என்ன என்ன கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். சார் இதுவரைக்கும் வந்து கவர்மெண்ட் இந்த இஷ்யூவ வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டதா தெரியல. இப்போ ஒரு ஆளு வந்து அவன் உண்மையோ இல்ல பொய்யோ சொல்றானோ அது செகண்டரி. நூத்துக்கணக்கான பிணங்கள நான் ஒரு இடத்துல புதைச்சிருக்கேன்னு வந்து ஒரு ஆள் ஓப்பனா வந்து சொல்றான்னா, கவர்மெண்ட் வந்து அத ஃபர்ஸ்ட் சீரியஸா எடுக்கணும். நீங்க எஸ்ஐடி அமைச்சிருக்கீங்க. எஸ்ஐடி வந்து அத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது. அது அவங்க வேல. லீகலா அவங்க என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து 7,00,00,000 மக்களோட பிரதிநிதி. இந்த கேஸ நீங்க என்னவா பார்க்குறீங்க? இந்த கேஸ் மேல உங்களுக்கு எவ்வளவு சீரியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்தணும். ஆனா கர்நாடகால சிஎம்மா இருக்கட்டும், டிசிஎம்மா இருக்கட்டும் 2 மாசத்துக்கு ஒரு தடவ இல்ல மாசத்துக்கு ஒரு தடவ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க தான். அந்த கோயிலு சாமியாரோட கால கழுவி பூஜை பண்ணி அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க கூகுள்ல தேடினா கிடைக்கும். இவங்களே டெய்லி அந்த கோயிலுக்கு போய் சாமியோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து வர்றவங்க இவங்ககிட்ட இருந்து நீங்க ஒரு தெளிவான ஒரு ஒரு சரியான பதில நீங்க எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இங்க இருக்கிற ஹோம் மினிஸ்டர் கூட இந்த கோயில் விசாரணை, இந்த கோயில் சுத்தி நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள பத்தி இதுவரைக்கும் தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லல. சோ இந்த விஷயத்துல வந்து கர்நாடகா கவர்ன்மெண்ட் கம்ப்ளீட்டா ஃபெயில்யூர் ஆயிருக்கு. அண்ட் டிசிஎம் டி.கே. சிவகுமார்ன்னு அவர் வந்து இந்த கோயிலோட மிகப்பெரிய பக்தர். அவர்கிட்ட இருந்து நாங்க அந்த மாரி ஒரு ஆக்ஷன எதிர்பார்க்கவே முடியாது. 13வது குழியில வந்து நெறைய பிணங்கள் இருக்குதா சொல்லி அந்த பீமான்றவரு சொல்லியிருந்தாரு. இப்ப அது தோண்டப்பட்டா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்னா, அதுல நெறைய பிணங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அந்த 13வது குழி தோண்டுறாங்களா இன்னைக்கு? என்ன ப்ரொசீஜர் இருக்கு? இல்ல சார். இன்னைக்கு இப்ப 11, 12, 13 3 குழியும் இன்னைக்கு தோண்ட போறாங்க. இந்த ஆளு குடுத்திருக்கிற டீட்டெயில் அதாவது கோர்ட் முன்னால என்ன 164 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கான். அந்த ஸ்டேட்மெண்ட்ல வீரேந்திர ஹெகடேவும், ஹர்ஷகுமார் அவரோட தம்பியும் தான் பெரிய நோட்டீஸ். அந்த ஹர்ஷகுமார் ஜெயின்னு சொல்லி தான் இத்தனை வேலையும் அவன் செஞ்சதா சொல்லி அது ஆக்சுவலி அங்க அவரு என்ன ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காருன்னு அது வெளிய வரல. எஃப்ஐஆர்ல அதுக்கு பிந்தின நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்திருக்கிற எஃப்ஐஆர்ல என்ன இருக்குதுன்னா, போலீஸ் பாதுகாப்பு குடுத்து அவங்க பேரை எல்லாத்தையும் நான் சொல்றேன். அதுவரைக்கும் யாரு சொல்லி நான் இத செஞ்சேங்கிற பேர சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தான். ஆனா கோர்ட்ல ஜட்ஜ் முன்னால வந்து எல்லார் பேரும் சொல்லியிருக்கான். அந்த அப்ரூவரோட லாயர் அவர் வந்து தனஞ்சய் அப்படின்னு அட்வொகேட் தனஞ்சய் இதுவரைக்கும் குடுத்திருக்கிற டீடைல் பிரகாரம் ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் பக்கமே தான் எல்லா இதுவும் திரும்பிட்டு இருக்குது. அவரோட தம்பி ஹர்ஷேந்திர குமார் ஜெயின்னு பயங்கர நட்டோரியஸான ஆளு. அண்ட் தாய்மாமே இந்த வீரேந்திர ஹெகடேவோட தாய்மாமா பிரபாகர்னு இவங்க என்ன ஸ்கூல் காலேஜ் நடத்துறாங்க. அந்த காலேஜோட பிரின்சிபல். அந்த ஆளும் நிறைய பெண்களை கற்பழிச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத பத்தி நாங்க இல்ல சார். லோக்கல் ஜனங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிராமத்து ஜனங்களே வந்து இந்த ஹர்ஷேந்திர குமார் ஜெயின், அவன் பையன் நிச்சல் ஜெயின், அவங்க தாய் மாமன் பிரபாகர் இவங்க எல்லாம் எத்தனை பெண்ணை பால் பண்ணிருக்காங்கன்னு அங்க இருக்கிற ஜனங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஐடி நியாயப்பிரகாரம் பார்த்தா இந்த 2 பேரையும் வீரேந்திர ஹெக்டேவை, அக்ஷய்குமார் ஜெயினை, அவங்க தாய் மாமன் பிரபாகரை இவங்களை எல்லாம் கஸ்டடிக்கு எடுத்து ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும் இல்லைங்களா? கஸ்டடிக்கு எடுத்து விசாரிச்சா உண்மை தானா வெளியே வரப்போகுது. அண்ட் ஆல்ரெடி இப்போ புதுசா ஒரு சாட்சி வந்து முன்னால நிக்கிறான்.
அவன் என்ன சொல்றான்னா, அந்த பாயிண்ட்ட நான் மாத்திட்டேன். இன்னும் 4, 5 பேர் இந்த மாரி வேற வேற கொலைகளையும், கற்பழிப்பையும் பார்த்த இன்னும் 4, 5 பேர் இந்த கிராமத்துல இருக்காங்க. ஒவ்வொருத்தரா ஃபியூச்சர்ல அவங்களும் வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றான். பாருங்க ஜெயந்த் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர். அந்த ஆளு ஒரு நல்ல வேலையில இருக்கிற ஆளு தான். அந்த ஆளு பொய் சாட்சி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். இந்த கேஸ்ல வந்து பொய் சாட்சி சொன்னா நாளைக்கு தனக்கு என்ன ஆகுங்கிற எல்லா விவரமும் அவருக்கு தெரியும். இப்ப அப்ரூவர் யாரா இருக்கோ அந்த ஆளுக்கு அவ்வளவு படிப்பறிவு கிடையாது. ஒரு தொழிலாளியா அங்க வேலை பார்த்தாரு. அவர கூட நீங்க சந்தேகப்படலாம். ஆனா, நல்லா படிச்ச ஒரு டிகிரி ஹோல்டர், நாலெட்ஜ் இருக்கிற ஒரு நல்ல வேலையில இருக்கிற ஜெயந்தன்ங்கிற ஒரு ஆளு வந்து விஜயன் அப்படிங்கிற ஒரு ஆளு வந்து இப்ப என்ன அப்ரூவர் ஆயிருக்காரு. அவர வந்து நீங்க சந்தேகமான கண்ணோட்டத்துல நீங்க பார்க்கவே முடியாது. அவரு வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. "போன வருஷம் எங்களுக்கு உயிர் பயம் இருந்ததுனால தான் நாங்க முன் வரல. எஸ்ஐடி பாதுகாப்பு குடுத்தா இன்னும் 4, 5 பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்க. எல்லா கேஸும் வெளிய வரட்டும். யாரு நான் தான் கடவுள், தேவதூதன்னு பொய் சொல்லிட்டு இந்த ஊர்ல திரிஞ்சுட்டு இருக்கான். அவன தூக்கி ஜெயில்ல வைக்கணும்னு ஓப்பனா வீரேந்திர ஹெகடே மேலயும், ஹர்ஷகுமார் ஜெயின் மேலயும் ஓப்பனா அவரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. இத்தனைக்கும் லோக்கல். அதனால எஸ்ஐடி இவங்களயெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கஸ்டடிக்கு எடுத்து விசாரிக்கணும்னு கேட்டுக்கங்க சார். அவங்களுக்கான பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இவ்வளோ கொலை பண்ணவங்க அவங்களையும் கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல சார். இப்ப எவ்வளோ சென்சிட்டிவா இருக்குது இஷ்யூ அப்டின்னா, இப்ப யார் மேல கை வச்சாலும் மாட்டிக்குவாங்க. அண்ட் ம். அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்லன்னு நெனைக்கிறேன். இவங்க யாரு தர்மஸ்தலா டி கேங் இருக்கு. இந்த கேங் அவ்வளவு முட்டாள்கள்னு தோணல. ஏன்னா, இப்ப விஜயன் மேலயா இருக்கட்டும், இந்த அப்ரூவரா இருக்கிற ஆளு மேல மட்டும் இல்ல. அந்த ஊர்ல யாருக்கு என்ன ஆனாலும், யார் மேல கைய வச்சாலும் அவங்க கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. ஜனங்களும் இத்தன நாளா தர்மஸ்தலா ஒரு புனிதமான இடம் அப்படிங்கிற ஒரு ஒரு கர்ட்டஸி இருந்துச்சு. ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு அந்த கோயில் மேல. ஏன்னா, அவ்வளவு நம்பிக்கை இருந்தது ஜனங்களுக்கு. ஆனா, ஜனங்களும் இப்ப தெளிவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம நம்பிக்கை இருக்கிறது கடவுள் மேல தான். அங்க நடக்கிற அக்கிரமங்களுக்காக நாம ஒண்ணும் ப ஆதரவா குரல் கொடுக்க தேவையில்லங்கிற ஒரு தெளிவான இதுக்கு ஜனங்களும் வந்துட்டாங்க. அதனால இவங்க பாவக்குடமும் ரொம்பிருச்சு. இவங்க செய்த பாவங்களும் நிரம்பிருச்சு. இப்ப யார் மேலயும் இவங்க கை வைக்க முடியாது. இந்த கேஸ்ல இருந்து வெளிய வந்தா போதுங்கிற நிலைமையில தான் இருக்காங்க சார். தர்மஸ்தலா கோயில் இந்த மேல தான் ஜனங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த கோயில சுத்தி நடக்கிற இந்த அக்கிரமங்கள், கோயில் பேரால் நடக்கிற கொலைகளும், கற்பழிப்புக்கு ஜனங்க வந்து ஆதரவா குரல் கொடுக்க தேவையில்ல. அந்த விஷயத்துல கர்நாடகா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த 1 வாரமா. ஏன்னா, ஜனங்கள்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. யாரோ ஒருத்தன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கான். கோயில்ல எலும்பு கூடலாம் கிடைக்காது. இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு திடுக்குன்னு தகவல்கள் வந்துட்டு இருக்குது. ஒரே குழியில 4 பேர போட்டுருக்காங்க. 5 பேர போட்டு புதைச்சிருக்காங்க. இந்த மாரி 5 பேரு, 6 பேர ஒரே குழியில போட்டு புதைக்கிறதுக்கு என்ன அ ர இதா இருக்க முடியும்? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஜனங்களுக்கு நடுவுல ஒரு கேள்வி வந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து வழிபட்டுட்டு இருக்கிறது அங்க இருக்கிற கடவுள தான். அங்க வந்து அந்த மஞ்சுநாதர் ஏதாவது நல்லது செய்வார்ன்னு வழிபட்டுட்டு இருக்காங்க. ஆனா, அவரு பேரால இவங்க செய்யற கொலை, கற்பழிப்புக்கெல்லாம் ஜனங்க வந்து ஆதரவா நிக்க முடியாது இல்லைங்களா? அதனால என்னைக்கு இருந்தாலும் இது வந்து ஜனங்க இவங்களுக்கு இனிமேட்டு ஆதரவா நிக்க போறதில்ல. அதனால அந்த ஊர்ல யார் மேல கை வச்சாலும் இவங்க தான் மாட்டிக்குவாங்க. எந்த சாட்சி மேல கை வச்சாலும் இவங்க மாட்டிக்குவாங்க. அந்த அளவுக்கு இவங்க முட்டாள்களும் இல்லன்னு நெனைக்கிறேன். அண்ட் இப்ப 2, 3 நாளைக்கு முன்னால போய் மோடி, திரௌபதி முர்முவெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு வீரேந்திர ஹெகடே. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. இப்போதைக்கு இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது வெளிய வந்தா போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இந்த கோயில் தர்மாதிகாரி வீரேந்திர ஹெகடே இருக்காரு. எஸ்ஐடியும் இதுவரைக்கும் எந்த ஒரு ஹிண்ட்டையும் விட்டு குடுக்கல. இவங்க சரியான வழியில தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாங்க நம்புறோம். ஆனா ஃபியூச்சர்ல இவங்களும் ஏதாவது மாத்தலாமா? வேற ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் ஏன்னா இதுக்கு முன்னால பண்ண எஸ்ஐடி, சிபிஐயே வந்து சௌஜன்யா கேஸ மூடி மறைச்சிருச்சு இல்லைங்களா? சந்தோஷ் ராவ்னு ஒரு யாரோ நிரபராதிய கொண்டு போய் அவன் தான் கிருஷ்ண ஃப்ரேம் பண்ணாங்க. ஆனா சிபிஐ கோர்ட்ல சாட்சி இல்லன்னு விழுந்துருச்சு. சிபிஐயே அந்த கேஸ ஃப்ரேம் பண்ணியிருக்குது யாருக்காகன்னா, வீரேந்தர் ஹெகடேக்காக தான். எஸ்ஐடியும் அந்த மாரி ஃபியூச்சர்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு நாங்க ஆல்ரெடி அத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். பட் பவன் மோகன் மேல எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கணும் சார் இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த வழியில போகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. நேயர்களே, இது போன்ற ரொம்ப முக்கியமான தகவலையும், தர்மசாலா பற்றிய முழு விவரங்களையும் தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி தோழர். நன்றி.